கேட்குதுங்களா? இப்போ கேட்குதுங்களா? ஜஸ்ட் சொல்லுங்கள். ஆக்சுவலாக உங்களோட பிஸ்னஸ் பற்றி சொல்லுங்கள். ஸோ நீங்கள் ஆக்சுவலாக ஒரு ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார், மல்டி ஸ்போர்ட்ஸ். ஒரு 10+ ஸ்போர்ட்ஸ் இருக்கும். ஓகே. இப்போ நம்ம வில்லேஜ்ல தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம சைடில் வந்து தேனி டிஸ்ட்ரிக்ட், நம்ம சைடில் வந்துட்டு எதுவுமே ஸ்போர்ட்ஸ் அவ்வளோவா ரீச் கிடைக்கல. ஓகே. அகாடமிஸ் நிறைய இருக்காது. ஓகே. அதை பேஸ் பண்ணி இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே. மேஜராக எல்லாருக்கும் ரீச் ஆகணும். நம்ம வெப்சைட் ஒன்றும் அவ்வளோ பெருசால தேவையில்ல. சும்மா நார்மலாக எல்லாருக்கும் போய் சர்ச் பண்ணி பார்த்தா தெரியணும் இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஓகே. எந்த ஊரில் ஆக்சுவலாக நீங்கள்? தேனி டிஸ்ட்ரிக்ட் சார், கோடேந்திரபுரம். தேனி டிஸ்ட்ரிக்ட். ஓகே. 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 ஸோ இப்போ வந்து உங்களோட பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து ஸ்போர்ட்ஸ் அகாடமி. அந்த அகாடமியில் ஸ்போர்ட்ஸ் என்னென்ன சொல்லி தரீங்க? 10+ ஸ்போர்ட்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணுவோம். இல்லை சும்மா ஓரளவு சொல்லுங்கள். நான் எப்படி உங்களுக்கு வெப்சைட்ன்றது கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் என்னென்ன சர்வீஸ்லாம் என்னென்ன சொல்லி தரீங்க, ப்ளஸ் வந்து உங்களை பற்றின டீட்டெயில்ஸு, நெக்ஸ்ட்டு உங்களோட பிராண்டை பற்றின டீட்டெயில்ஸ், அவ்வளோதானே? ஆமாங்க. அது கம்பெனி பற்றி, ப்ரொஃபைல் பற்றின டீட்டெயில்ஸ், அப்புறம் எதுக்காக மிஷன் இருக்கணும், சரி, நம்மளோட இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு சர்வீஸ் தான் ஃபுல்லாகவே. சரி. ஓகே. ஸோ அப்படி எடுத்துக்கலாமா? உங்கள் பிராண்ட் கலர் ஏதாவது செட் பண்ணியிருக்கீங்களா? உங்கள் லோகோ பார்க்கும்போது தெரியுது, நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிருக்கீங்க. உங்கள் லோகோ பார்க்கும்போது சம்திங் ப்ளூ கலர்ன்ற மாதிரி பிராண்ட் கலரா? ப்ளூ அண்ட் பிளாக் அண்ட் சம்திங் அந்த இன்னொரு கலர் இருக்கும், கோல்டன் கலர் இருக்கும். ஓகே. ஓகே. இந்த கலர் தீமில் உங்களுக்கு வெப்சைட் வேணுமா, இல்லாட்டி எப்படி எந்த மாதிரி வெப்சைட் வேணும் உங்களுக்கு? ப்ளூ அண்ட் பிளாக்ல இருந்தாலே ஓகே தான். ப்ளூ அண்ட் பிளாக்ல இருந்தால் உங்களுக்கு ரொம்ப அடிக்கும் கலர் பார்க்கும்போது. ப்ளூ அண்ட் பிளாக் வந்து பட்டன்ஸ் கலர்லாம் நம்ம வச்சுக்கலாம் ப்ளூ அண்ட் பிளாக்ல, சரிங்களா? ஸோ நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்குற வெப்சைட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஸ்போர்ட்ஸ் ஒரு கம்ப்ளீட்டாக உங்கள் பிஸ்னஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், அவங்க என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ப்ளஸ் உங்களை காண்டாக்ட் பண்ணுறது, அவங்க எப்படி அவங்க காண்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அவங்க ஒன்று ஃபார்ம் ஃபில் பண்ணணுமா, இல்லாட்டி உங்களை வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுமா வெப்சைட்லேருந்து? இல்லை, வாட்ஸ்அப்பும் வேணும், ஃபார்மும் வேணும். ஏன்னா இது வந்துட்டு வில்லேஜ் ஏரியா தான். ஸோ அது ஃபார்ம் இருக்கிறது ஓகே தான், வாட்ஸ்அப் இருக்கிறது ஓகே. சரி. ஓகே. ப்ளஸ் வந்து உங்களுக்கு விஷன் போர்டு, ப்ளஸ் வந்து ஒரு விஷன் பேஜ் வேணும். இன்னொரு விஷன் என்ன சொன்னீங்க? விஷன் அண்ட் மிஷனா? விஷன் அண்ட் மிஷன் போடணும். சரி, அது ரெண்டுமே ஒரே பேஜில் போட்டுடலாம். ஓகே. அதுலேயே ஒரு 2-3 பேஜ் இருந்தால் போதும், அளவாக இருந்தாலே போதும், ரொம்ப பெருசாலாம் தான். ஓகே. இல்லை ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து மினிமம் வந்து ஒரு 5 பேஜஸ் வரும். ஓகே. ஹோம் பேஜ், அபவுட் அஸ், நெக்ஸ்ட் வந்து காண்டாக்ட் நவ். அவ்வளோ நம்ம வந்துட்டு இப்போ பெருசாக எதுவுமே பண்ணல. ஏன்னா நம்ம சென்னையில் இருக்கிறப்ப தான் எல்லாமே ஈவெண்ட் எல்லாமே நிறைய ஆர்கனைஸ் பண்ணோம். அது வந்துட்டு வேற ஒரு கம்பெனி கூட டைப் பண்ணி தான் பண்ணிட்டு இருந்தோம். அது நம்மளுக்கு வராது, நம்மளோட கம்பெனி நேம்ல வராது. ஓகே. ஓனா ஸ்டார்ட் பண்ணிருக்கனால நம்ம இதுக்கு எவ்வளோ எஃபோர்ட் போட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ப்ளஸ் அவங்களோட நோட்டு. ஓகே. ப்ளஸ் விஷன் அண்ட் மிஷன், அப்புறம் நம்ம கிட்ட என்ன சர்வீஸ் இருக்கு, நம்மள கான்டாக்ட் பண்றது. ஓகே. 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 ஷோர் புரியுது. சென்னை மட்டும் மெயினாக இருந்தால் போதும், வேற எதுவும் அதிகம் இருக்காது. ஓகே. ஓகே. சரி. ஓகே. உங்களுக்கு எதாவது ரெஃபரன்ஸ் வெப்சைட் வச்சிருக்கீங்களா இந்த மாதிரி இருக்கணும் எனக்குன்னு சொல்லிட்டு? வாட்ஸ்அப்ல இது எங்க ஃபர்ஸ்ட் இருந்த கம்பெனியோட ப்ரொஃபைல் தான் பார்த்தேன். ஆக்சுவலாக அது வந்து நிறைய பெரிய கம்பெனி, அதில் நிறைய டீட்டெயில்ஸ்லாம் இருந்தது. அந்த அளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் நார்மலாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், நீங்கள் பாருங்க. சரி. ஓகே. 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 சரி. இது எவ்வளோ ப்ரோ காஸ்ட் ஆகும்? இது வந்து உங்களுக்கு டொமைன் ஹோஸ்டிங் பற்றி ஏதாவது ஐடியாலஜி இருக்கா? டொமைன் ஹோஸ்டிங்னா என்ன? புரியல. இல்லை, இதை பற்றி எதுவும் இல்லை. சரி. ஒரு வெப்சைட்னா முதல்ல உங்கள் பிராண்ட் பேர் என்ன சொல்லுங்கள்? நேம் நிவிக். ஸோ இப்போ niviksports.com அப்படின்னு ஒன்று வாங்குறீங்கன்னா அதுதான் வந்து டொமைன், சரிங்களா? அதுக்கு ஒரு தனி அமௌண்ட் கட்டுவீங்க. அதுக்கப்புறம் ஹோஸ்டிங்கிறது ஒரு தனி அமௌண்ட் கட்டுவீங்க, சரிங்களா? இது ரெண்டுமே என்னோட காசு கீழே வராது. பட் ஆனால் நம்ம ஒரே அமௌண்ட்டாக தான் வாங்கிடுவோம், புரியுதுங்களா? இப்போ இது வந்து இப்போ நீங்கள் niviksports.com அப்படின்றத அவைலபிள் பார்க்கணும். இல்லை .com இல்லை .in ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். நான் வந்து அதை உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. உங்களுக்கு வந்து டொமைன் ஹோஸ்டிங் 1500 வரும். அது வந்து அது அவுட் ஆஃப் காஸ்ட், சரிங்களா? வெப்சைட் டெவலப்மெண்ட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8000 வரும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 தான் ஃபைனல் ப்ரைஸ். ஸோ ஒரு வாட்டி ஃபிட் பண்ணிட்டீங்களா, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜஸ்ட் ரீசார்ஜ் மட்டும் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் பெருசாக காஸ்ட் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்காது. வருஷக்கணக்கில் நீங்கள் அப்படியே இருக்கும் அந்த வெப்சைட். நீங்கள் மந்த்லி ரீசார்ஜ் பண்ணால் போதும். ஒரு ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி 350 ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா வெப்சைட் அப்படியே லைவ்லேயே இருக்கும். இது SEO கூடயும் வந்துடும், கூகுள்லேயும் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ டிசைனிங் காஸ்ட் வந்து 8000. டொமைன் ஹோஸ்டிங் பார்த்து நான் நோட் பண்ணிடுறேன். இப்போ நான் சொல்கிறது நோட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் சேர்த்து மொத்தமாக ஒரு 1500 rupees போட்டுக்கோங்க. டொமைனை வந்து நீங்கள் வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரீசார்ஜ் பண்ண வேண்டியது இருக்கும். அது சம்திங் 800 வரும், புரியுதுங்களா? ஹோஸ்டிங்கிறது மாதம் 350 ரூபா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும். ஃபோன் ரீசார்ஜ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி ரீசார்ஜ் பண்ணணும், புரியுதுங்களா? மீதி இருக்க 8000 rupeesன்றதா என்னோட டிசைனிங் காஸ்ட், சரிங்களா? ஆமாம், டிசைனிங் வந்து 8000. ஸோ ஆவரேஜாக 15,000 நம்ம சொல்லுவோம். பட் ஆனால் நீங்கள் ரொம்ப கம்மி பேஜஸ் கேட்கறதுனால நம்ம 8000 சொல்லியிருக்கோம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 10,000 rupees வரும் உங்களுக்கு. டொமைன் ஹோஸ்டிங் கூட வாங்கி நாங்களே பில் பண்ணி சப்மிட் பண்ணுறோம் வெப்சைட்ஸை. ஸோ மேக்ஸிமம் இதை டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு வாரம், லெஸ் தென் வீக்குள்ள டெவலப் பண்ணி கையில் கொடுத்துடலாம். சரி. ஏன் நீங்கள் பேமெண்ட் எதாவது கலெக்ட் பண்ண போறீங்களா? பேமெண்ட் எதாவது கலெக்ட் பண்ணுவீங்களா வெப்சைட்டில்? இல்லை, இப்போ நீங்கள் வந்து வெறும் சாதா வெப்சைட் தானே கேட்டீங்க. கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறீங்களா வெப்சைட்டில்? அது சொல்லணும்ல. நான் ஜஸ்ட் வெறும் டெக்ஸ்ட் வெப்சைட் தான் நினச்சி நான் ரேட்டு சொன்னேன். அப்போனா இந்த ரேட்டில் வராது உங்களுக்கு. அகாடமினா கிளியராக சொல்லுங்கள். என்னென்ன கோர்ஸ் செல் பண்ணுவீங்களா, இல்லாட்டி இது ஆன்லைன் கிளாஸுங்களா இல்லை வந்து எப்படி? அப்போ நீங்கள் வந்து வாட்ஸ்அப்போட டீட்டெயில்ஸும் ஃபார்ம் டீட்டெயில்ஸ் மட்டும் வாங்கிப்பீங்க, அவ்வளோதானே? பேமெண்ட் கலெக்ட் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. நீங்கள் ஃபார்ம் வந்து டீட்டெயில்ஸ் பண்ணி கால் பேசி அவங்க வந்து பேமெண்ட் வாங்கிக்கோங்க. இல்லாட்டி
பேமெண்ட் இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸ்ட்ரா ஒரு கண்டிப்பாக ஒரு 4000 ஆகும் பேமெண்ட் இன்டெகிரேட் பண்ணால். அப்படிங்களா? இப்போ 10,000 14,000 15,000 ஆகும் பேமெண்ட் இன்டெகிரேட் பண்ணால். அப்படிங்களா? ஆமாம். சரிங்க. ஏன்னா பேமெண்ட் கலெக்ட் பண்ணல ஆட்டோமேட்டிக்காக அது உங்கள் பேங்க்குள்ள வந்து வேணும், அதுக்கு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும், அதுக்கு ஜிஎஸ்டிலாம் தேவையில்லை சரிங்களா. பட் ஆனால் நீங்கள் பேமெண்ட்டோட பண்ணணும் ஸ்டார்டிங்கில் ஒரு டே முடிச்சிடறதுனால நீங்கள் உங்கள் இஷ்டம் தான். ஆனால் 15,000 ஆகும் பேமெண்ட் இன்டெகிரேட் பண்ணால். அப்போ அதுக்கு ஜிஎஸ்டி பண்ணி கரண்ட் அக்கௌண்ட் இன்னும் ஓபன் பண்ணல. தேவையில்லை. சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்குல்ல உங்ககிட்ட? புரியல. சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்குல்ல? இல்ல அந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ணதுக்கு தான் அதுல வந்துட்டு சொன்னாங்க எங்க அட்வைசர் கிட்ட கேட்டதுக்கு அந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ணாதீங்க இதுக்கு அப்புறம் அதுல. அது ஃபியூச்சர்ல நீங்க மாத்திக்கலாம். ஜஸ்ட் நீங்க பொறுமையா உங்க சைடுல ஜிஎஸ்டி எடுத்துட்டு. ஏன்னா அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்துட்டு அதுல தான் எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம். இதுக்கு அப்புறம் ப்ராப்பரா பண்ணனும் அப்படின்றதுக்காக தான் எல்லாமே கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்காக உங்களுக்கு சொல்றேன். நீங்க மாத்திக்கலாம். இல்ல பேமெண்ட் கேட்வே மட்டும் நான் அப்புறமா ஆட் பண்ணிக்கிறேன்னா கூட நீங்க அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். அதுல வந்துட்டு இப்போ ஒரு 2-3 பேர் பார்ட்னர்ஷிப் பண்ணி இது பண்ற மாதிரி. இதுக்கு முன்னாடி நான் ஓனா வாங்கிட்டு இருந்தேன். இப்போ அவங்களும் இருக்கறனால கம்பெனிக்கும் சேர்த்து இப்போ அக்கவுண்ட் ஓபன் பண்றோம். அது அவங்களோட நாலேஜ் இல்லாம எதுவும் பண்ண முடியாதுல. அதுக்காக சொல்றேன். சோ உங்களுக்கு பண்ணிரலாம். உங்களுக்கு பேமெண்ட் வேணுமா வேணாமா? அது கொஞ்சம் கேட்கணுமே அத பத்தி. சரி நீங்க அப்ப டிசைட் பண்ணிட்டு பேமெண்ட் வேணுமா வேணாமான்றதை டிசைட் பண்ணி சொல்லுங்க. வேற என்னென்ன விஷயங்கள்லாம் இன்டெகிரேட் பண்றீங்க? பேமெண்ட் கலெக்ட் பண்ணுவீங்க. இது வரைக்கும் நார்மல் தான். ஓகேவா? ஓகே. சோ சர்வீசஸ் காட்டுறீங்க, அவங்க கிட்ட இந்த பேமெண்ட் கலெக்ட் பண்ணி டீடைல்ஸ் வாங்கிக்கிறீங்க. அவ்வளவுதான். சரி ஓகே. ஜஸ்ட் a minute. ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து அகாடமியில் நீங்கள் பண்ணுற சர்வீசஸ், அதாவது ஈவெண்ட்ஸ் கலெக்ட் பண்ணுறது, நெக்ஸ்ட் வந்து என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் நீங்கள் சொல்லி தரீங்கன்ற விஷயமும், ப்ளஸ் வந்து உங்களை பற்றின டீட்டெயில்ஸும் விஷன் அதில் பேமெண்ட் கலெக்ட் பண்ணலாமா வேணாமான்றதை நீங்கள் லேட்டாக டிசைட் பண்ணிட்டு சொல்கிறீங்க சரிங்களா. ஸோ கிளியராக பார்த்துக்கோங்க. பேமெண்ட் இன்டெகிரேட் பண்ணுற மாதிரி 15,000 rupees. பேமெண்ட் இன்டெகிரேஷன் வேணாம், நான் வந்து கால் எடுத்து அதுக்கப்புறம் நான் வந்து பேமெண்ட் கலெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் 10,000 rupeesல வெப்சைட் கம்ப்ளீட் பண்ணலாம். இல்லை நான் வெப்சைட் இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 to 3 months அப்புறம் நான் வந்து பேமெண்ட் ஆட் பண்ணிக்கிறேன்னாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு சொல்லுங்க சரிங்களா. சரி அப்புறம் வந்து உங்களுக்கு டெமோ வெப்சைட்ஸை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் வெப்சைட்ஸ் வந்து கிரியேட் பண்ணி சரி ஓகே. நான் வந்து டிசைன்ஸ் மட்டும் அனுப்புறேன். உங்ககிட்ட காமிக்கும் போது டிசைன்ஸோட காமிங்க சரிங்களா. இதுக்கு ஃபீலாம் கிடையாது, டெமோ வெப்சைட்ஸ்லாம் ஃப்ரீ கிடையாது, ஐ மீன் காஸ்ட் கிடையாது. ஸோ ஃப்ரீயாகவே நான் வந்து டிசைன்ஸ் மட்டும் சென்ட் பண்ணுறேன். அந்த டிசைன்ஸோட அவங்ககிட்ட காமிங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டு அப்புறம் எனக்கு வந்து வாட்ஸ்அப் ரிப்ளை பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு காலில் ஜாயின் பண்ணி நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் சரிங்களா. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? சரி ஓகே பார்க்கலாம். தேங்க்யூ பாய். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு கால் பார்த்துருக்கீங்க. ஸோ இவங்க வந்து ஒரு அகாடமி. ஸோ ஷீஸ் அ ஸ்போர்ட்ஸ் அகாடமி வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வச்சிருக்கோங்க அகாடமிக்காக நம்ம வெப்சைட் டெவலப் பண்ண முடியும். ஸோ என்ன வெப்சைட் டெவலப் பண்ண முடியும்? கோர்சஸ் கண்டக்ட் பண்ண வெப்சைட் டெவலப் பண்ண முடியும். இட்ஸ் பாசிபிள். ஒரு பிசினஸ் வெப்சைட், இது வந்து உங்களுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ கைண்ட் ஆஃப் வெப்சைட். பேமெண்ட் இன்டெகிரேஷன் பண்ணா அது தனி அமௌண்ட் ஓகேங்களா. பேமெண்ட் இன்டெகிரேஷன் வேணாலும் ஒரு தனி அமௌண்ட். அது எல்லாமே நான் இப்போ டிஸ்கஸ் பண்ண நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஃபர்ஸ்ட் லைன் ஆன்போர்ட் பண்ணும்போது e-commerce 15,000 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அதே பிரைஸ் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். e-commerce வரும்போது நீங்கள் பேமெண்ட் இன்டெகிரேஷன் வரும்போது நல்லா சார்ஜ் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். ஸோ இவங்க வந்து ஸ்டார்டிங்ல ப்ராபப்ளி உங்களுக்கு புரிய வரும். நம்ம பேசுற கான்ஃபிடென்ட்லேயே அவங்களுக்கு தெரியும் ஓகே நம்ம எந்த அளவுக்கு ஒரு லெஜிட்டிமேட்டான ஆளுன்னு நமக்கு புரிய வந்துடும். ஸோ அப்படி தான் நம்ம கொண்டு போன கான்வர்சேஷன். இந்த கான்வர்சேஷன் வந்து உங்களுக்கு சேல்ஸ் கால் யூஸ் ஆகுன்றதுனால அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். இதே மாதிரி வீடியோஸ் வேணும்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் ஆர் ஃபாலோ. இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா ஃபாலோ, யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நான் கம்ப்ளீட்டாக வெப்சைட் டெவலப் பண்ணி கொடுத்துட்டு 5 years கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இன்னும் அப்கமிங் இயர்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்க இதே மாதிரி கிளைண்ட்ஸ் ஆன்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணணும். ஸோ எப்படி கிளைண்ட்ஸ் ஆன்போர்ட் பண்றது, எப்படி கிளைண்ட்ஸ் கிட்ட பேசுறது, என்ன ஸ்கில் செட் லேர்ன் பண்றது, என்ன மாதிரி வெப்சைட் எப்படி டெவலப் பண்றது அப்படின்ற நோ கோட் ஸ்கில் செட் லேர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கோடிங் எல்லாமே வெப்சைட் டெவலப் பண்ணலாம். ஸோ அதை நீங்க லேர்ன் பண்ண எப்படி கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணி என்னோட கைடன்ஸ் கீழே இருந்து பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க கன்ஃபார்ம் ஒரு லேர்னிங் பண்ணலாம். அந்த லேர்னிங்க்கு ஸோ நான் தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் நோ கோட் ஃப்ரீலான்சிங் அகாடமி ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் 2,500 ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரெயின் பண்ணிருக்கேன். ஸோ அகைன் நெக்ஸ்ட் பேட்ச் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ தட் நோ ப்ராப்ளம். அதுக்கு நீங்க பண்ணது 1-to-1 கால்ல ஃப்ரீ கால்ல ஜாயின் பண்ணி ஒரு கிளாரிட்டி வாங்கிக்கலாம் ஓகேங்களா. ஸோ கீழே தெரியுற லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன். அந்த வெப்சைட் லேண்ட் ஆகுங்க. எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் ரிசல்ட் பண்ணிருக்காங்கன்றத பாருங்க. பிளேலிஸ்ட் ஆட் பண்றேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரிசல்ட் எடுத்துருக்காங்க. 45,000 35,000 லெஸ் மந்த்க்குள்ள. ஸோ ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அந்த ஐடியா கிடைச்சதுக்கப்புறம் நீங்க ஜாயின் பண்ணலாம். இல்லாட்டி வெப்சைட்ல போனாலும் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். எத்தனை பேர் பண்ணிருக்காங்க ரிசல்ட்ஸ் அப்லோட் பண்ணிருக்கேன். ஸோ ஃபார்ம் ஃபில் பண்ணி ஒரு கால் பண்ணுங்க. நம்ம வந்து ஒரு 1-to-1 கூகுள் மீட் டிஸ்கஸ் பண்ணி கிளியர் கட்டா ஒரு அட்வான்ஸ் வாங்கிக்கலாம். உங்களுக்கு ஒரு ஐடியா புரிஞ்சிடும் சரிங்களா. பிளஸ் நான் இன்னும் நிறைய கிளைண்ட்ஸ் கிட்ட பேசியிருக்கேன். அது வீடியோஸ்லாம் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு சைடில் வரும், லெஃப்ட் ரைட்ல வரும், அதை நீங்க பார்த்துக்கலாம். ஓகே, see you, bye bye until next video. சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, bye bye.